பிரைஸ் த லார்ட். இன்றைய வார்த்தை ஆதியாகமம் 39:5. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல நம்ம மூலமாய் ஏசப்பா அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். ஸோ அப்போது யோசேப்போட குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பு யாரையும் எதிர்த்து பேச மாட்டார். அவருக்கு வந்த சொப்பனத்தை வெளியே சொல்லிட்டார். அதுதான் அவர் பண்ண தப்பு. அவருடைய சகோதரர்கள் அவர் மேலே பொறாமை கொண்டு அவருடைய பல வர்ண அங்கியெல்லாம் உரிந்து போட்டு அவரை அந்த குழியில் தள்ளிட்டாங்க. யோசேப்பு சோர்வாக தான் இருந்திருப்பார். இருந்தாலும் ஏசப்பா மேலே அவருக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. அவர் அந்த குழியில் இருந்தால் கூட அவர் முறுமுறுக்கலை. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தோடனே நம்ம ஏசப்பாவை குறித்து நம்ம முறுமுறுக்கிறோம்ல, அந்த கெட்ட குணம் அவர்கிட்ட இல்லை. அவர் அந்த குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு அவரை விட்டுறாங்க. இஸ்மவேலர்கள் அவரை கூட்டிகிட்டு எகிப்தில் விட்டாங்க. அப்போவும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். மனுஷர்கள் கண்களில் கர்த்தர் தயவு உண்டு பண்ணினார். ஸோ நம்ம கூட ஏசப்பா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். மனுஷர்கள் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம கூட ஏசப்பா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்போது ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது எல்லா ஜனங்களுக்காகவும் திறப்பில் நின்று நீங்கள் ஜெபிக்கும்போது அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் அவருடைய பிள்ளைகளை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களை ஏசப்பா ஒரு நோக்கத்தோடு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கும் குழியில் விழுந்த அனுபவங்கள், அந்த மாதிரி போராட்டங்கள், பிரச்சனைகள், நோயில் இருக்கீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஏசப்பாக்காக நீங்கள் நில்லுங்க. ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு வேத வசனங்களை தியானித்து கொண்டு இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.